Hi guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம எப்பவும் போல் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ மார்க்கெட்டை எப்படி கரெக்டாக அனலைஸ் பண்ணுறது அதை பற்றி முதல்ல பார்ப்போம். சரிங்களா? நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு தான் எப்போவுமே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுவோம்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன், ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே நம்ம ட்ரேட் பண்ணுவோம். சரி வாங்க முதல்ல இந்த மார்க்கெட்டை பார்ப்போம். மார்க்கெட் முதல்ல எந்த ஸ்ட்ரக்சரில் மூவ் ஆகிறோம் நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணணும். ஓகே, மார்க்கெட் இங்கே பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு ஒரு சேனல் டைப்பில் போயிட்டு அகைன் நீங்கள் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ஹையஸ்ட் சப்போர்ட் லெவலில் ரீச் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் மார்க்கெட் மேபி மேலே போகலாம். இன்கேஸ் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்கன்னா கீழே வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகே, மேஜராக இப்போது மார்க்கெட் யார்கிட்ட இருக்குன்னா செல்லர் கிட்ட தான் இருக்குது. ஏன்னா செல்லர் ஒரு மொமெண்டமே கொடுத்துருக்கான். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு டவுன் ட்ரேட் எடுப்போம். ஏன் இந்த இடத்துல டவுன் ட்ரேட் எடுத்தனா மார்க்கெட்டை இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காமன் ரிஜெக்ஷன் லைன் இருக்குது. சரிங்களா? எப்போல்லாம் மார்க்கெட் இதை பிரேக் அவுட் பண்ணுறானோ அப்போல்லாம் ஆப்போசிட் கேண்டல், அதாவது செல்லர் கிட்டேருந்து பையரும் பையர் கிட்டேருந்து செல்லரும் வந்திருக்காங்க. சரிங்களா? இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், இங்கே தான் சப்போர்ட்டு, இந்த லெவலில் ரீச் பண்ணதும் செல்லரு, அகைன் இதை பிரேக் அவுட் பண்ணதும் பையர் இப்படி வந்திருக்காங்க. சரிங்களா? சரி பார்ப்போம் இது எந்த அளவுக்கு ப்ராஃபிட் ஆகுதா லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த இடத்துல நமக்கு லாஸ் ஆகிடுச்சு. இருந்தாலும் இங்கே ஒரு பார்ப்போம். எப்பவும் சொல்கிற மாதிரி தான் மார்டிங்கல் தான் எடுக்கணும், அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது. சரிங்களா? நான் சொன்ன மாதிரி தான் இந்த லெவலை எப்போ அவங்க பிரேக் அவுட்டோ இல்லை டச்சோ பண்ணும்போதும் ஆப்போசிட் கேண்டில் வந்திருக்காங்க. ஓகேவா? இந்த இடத்த ரெட்டு பிரேக் அவுட் ஆனதும் பையர் வந்திருக்கான். அகைன் இந்த இடத்த பியரிஷ் எங்கல்ஃபிங், அதாவது செல்லர் ரீச் ஆனதுக்கப்புறம் பையர் வந்திருக்கான். ஓகேவா? இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே அந்த ஒரு அனலைஸில் தான் இங்கே மார்டிங்கில் எடுத்திருக்கேன். ஓகே, மார்க்கெட்டில் வரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சுமே ட்ரேட் எடுக்க முடியாது. சம்டைம் ட்ரேட் எடுக்க முடியாது மீன் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. சம்டைம் நம்ம இந்த மாதிரி காமன் ரிஜெக்ஷன் லைன், மைனரான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பேஸ் பண்ணி கூட ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, இது நமக்கு ப்ராஃபிட்டில் முடிஞ்ச ட்ரேடு. ஸோ எப்பவும் சொல்கிற மாதிரி மார்க்கெட்டில் ஒரு சார்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சார்ட்டில் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரேட் எடுத்து அது லாஸ் ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு ட்ரேட் லாஸ் ஆகிடுச்சு, சரி நீங்கள் அது உங்களுக்கு அங்கே அனலைஸ் கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்டிங்கில் எடுக்கலாம். ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் சார்ட்டுக்கு போவோம். இந்த சார்ட்டில் நிறைய டோஜி கேண்டல் வந்திருக்கு. சரிங்களா? இந்த சார்ட்டில் நம்ம ட்ரேட் எடுத்தோம்னா மோஸ்ட்லி அந்த கேண்டில் டோஜி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி சார்ட்லாம் சூஸ் பண்ண வேணாம் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சார்ட்லாம் சூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த மாதிரி விக்கு பெருசாக இருக்கிற சார்ட்டு. சரிங்களா? ஏன்னா இந்த மாதிரி சார்ட்லாம் நம்ம என்ட்ரி, இந்த இடத்த என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணுறோன்னா இந்த இடத்த செல்ல ஸ்ட்ராங்காக வந்திருப்பாங்க. நம்ம அதை இந்த கேண்டில் செல்லல தான் முடியும். ஆனால் இந்த இடத்த நம்ம என்ட்ரி பிளேஸ் பண்ணால் இது நம்ம லாஸில் முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அதெல்லாம் இந்த மாதிரி சார்ட் கூட அவாய்ட் பண்ணுறேங்க. நான் ஏன் அந்த மாதிரி சார்ட்லாம் அவாய்ட் பண்ண சொல்கிறேன்னா என்ட்ரி மிஸ் ஆகும் ஒன்று, அதில் மார்டிங்கில் எடுக்கிற சுச்சுவேஷன் வரும். சரிங்களா? மார்டிங்கில் எடுத்தால் அது வின் ஆகலாம் பரவாயில்ல. இன்கேஸ் அந்த மார்டிங் லாஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம மைண்ட் அங்கே ஸ்டேபிளாக இருக்காது. ஓகே,
இந்த ஓவரால் மார்க்கெட் பாருங்க. லோவர் லோ, லோவர் ஹை, அகைன் ஒரு சப்போர்ட்டு, ஹையர் ஹை, ஹையர் லோ. சரிங்களா, இப்படி தான் போயிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு மார்க்கெட் கொஞ்சம் கரப்ஷன் ஆயிருக்கு. சரிங்களா, ஏன்னா டோஜி அதிகமாக பையருக்கும் செல்லுக்கும் ஃபைட்டிங் ஆயிருக்கு. ஸோ அதை நம்ம கன்சோலிடேட் ஜோன் சொல்லலாம். ஓ, இதில் நம்ம எங்கே ட்ரேட் எடுப்போம்? ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ட்ரேட் எடுப்போம். சம்டைம் மைனராக ரன் ஆகிற சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம ட்ரேட் எடுக்கலாம். வாங்க. இது நமக்கு ப்ரீவியஸில் இருக்க ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட்டு நமக்கு இங்கே இருக்கிற ஒரு மைனர் சப்போர்ட்டு. ஓகேவா, அதுக்கு மேலே போனீங்கன்னா இங்கே ஒரு சப்போர்ட் இருக்கு நமக்கு. ஓகே, நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சா மட்டும் தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். சரிங்களா, ஏன்னா கன்ஃபர்மேஷன் கிடைச்ச பிறகு தான் ட்ரேட் எடுக்கணும்னு சொன்னால் அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேசி நல்லாயிருக்கும். கன்ஃபர்மேஷன் இல்லாமல் ட்ரேட் எடுத்தீங்கன்னா உங்கள் மேலே உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. அந்த நீங்கள் எடுக்கிற ட்ரேடில் ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கணும். ஓகே, ஸோ மார்க்கெட்டு நம்ம மார்க் பண்ண லெவல்லாம் போயிட்டுருக்காங்க. ஓகேவா, எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டோம்னா இங்கே நமக்கு ஒரு ரிவர்சல் ஜோன் இருக்குது, ரிவர்சலுக்கான கேண்டில் இருக்குது. சரிங்களா, இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு ரிவர்சலுக்கான கேண்டில் இருக்குது. ஸோ அந்த இடத்த வந்தோன்னா மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இது நமக்கு லாஸ்ட்டில் தான் முடியும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு மார்டிங் எடுக்கிற சுச்சுவேஷன் அமைஞ்சிருச்சு. இந்த இடத்துல நமக்கு ரெண்டு கன்ஃபர்மேஷன் இருக்குது. ஒன்று ரிவர்சல் ஜோன் பிரேக் அவுட்டு, நெக்ஸ்ட்டு இங்கே ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகுது, இங்கே சப்போர்ட் ஆக்ட் ஆகுது. சரிங்களா, ஸோ அதனால் மார்க்கெட் ரன் ஆகும்போது ஒரு ரீடெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஓகே, பாசிபிலிட்டிஸ் அதிகம். அதனால தான் இங்கே நம்ம மார்ஜினல் சேஃப்டியில் ஒரு ட்ரேட் ஒன்று எடுத்திருக்கேன். பார்ப்போம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டு மார்ஜினல் சேஃப்டி எடுத்தாலும் ப்ராஃபிட் ஆகிடுச்சு. மேபி இதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட் இங்கே ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மேலே போகலாம். ஓகே, ஸோ ஓடிஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நம்ம ட்ரேட் எடுக்கிற கேண்டில் தான் அதிகமாக ரிஜெக்ஷன் இந்த மாதிரிலாம் வரும். சரிங்களா, இப்போ ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த கேண்டில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கண்டினியூஷன் தான் கொடுப்பாங்க. ஸோ அப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த லெவல் எந்த லெவலில் ரன் ஆகுது மார்க்கெட்டு, ஸோ அது ஸ்ட்ராங் லெவலா வீக் லெவலான்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி ஐடென்டிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு அது புரியும் இந்த இடத்துல மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷன்னால இங்கே பாருங்க, மார்க்கெட் இங்கே வந்து மேஜராக ஒரு சப்போர்ட் எடுத்து அகைன் இங்கே கண்டினியூஷன் ஆயிருக்கான். அகைன் அந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுத்து இங்கே ரீட்ரெஸ்ட் எடுக்கிற இடம். சரிங்களா, இப்போ இது இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸாக இவங்க ஆயிட்டாங்க. ஓகே, இங்கே சப்போர்ட்டாக இருந்தவங்க இங்கே ரெசிஸ்டன்ட் ஆகிட்டாங்க. ஓகே, ஸோ அதனால மல்டிபிள் டைம் அதே போல் கேண்டில்ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்கணும். இது இதுக்கு ரிவர்சலுக்கான கேண்டில். சரிங்களா, இந்த ஜோனுக்குள்ள வரும்போது மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுன்னு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே நான் என்ட்ரி எடுத்தேன். ஸோ நான் சொன்ன மாதிரியே மார்க்கெட்டு
ஹையர் ஹை ஹையர் லோவில் தான் நைட்டு போயிட்டு இருக்காங்க. சரிங்களா? இப்போ நம்ம இங்கே ஒரு பை எடுத்துக்கலாம், இருந்தாலும் நமக்கு தேவையில்லை. ஏன்னா நமக்கு இதெல்லாம் ப்ராஃபிட் பண்ண வேண்டியது பண்ணியாச்சு. இந்த இது வேணாம். என்எஸ்டி ஜேபிஒய் நான் இங்கே ஒரு செல் என்ட்ரி எடுத்திருக்கேன். அந்த செல் என்ட்ரி நான் ஏன் எடுத்தேன்னா, இந்த இடத்த பாருங்க. ஜோனா வரைஞ்சி காமிப்போம். இந்த இடத்த பாருங்க, மார்க்கெட் எப்பெல்லாம் இந்த இடத்த ரீச் ஆகுறானோ அப்பெல்லாம் செல்லர் ஸ்ட்ராங்காகவே வந்திருக்காங்க. ஸோ எங்கே பாருங்க, இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க. ஆனால் பையர் இதை பிரேக் அவுட் பண்ணிடுவாங்க. இருந்தாலுமே இந்த இடத்த ஒரு செல்லர் கேண்டில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அந்த கன்ஃபர்மேஷனில் தான் இங்கே நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். சரிங்களா? என்ட்ரி எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். இனிமேல் என்ட்ரி நம்ம மார்ஜினல் சேஃப்டியில் எடுத்திருந்தா கொஞ்சம் சேஃபாக இருந்திருக்கும். ஓகே, நமக்கு இங்கே லாஸ் ஆயிடுச்சு. கண்டினியூஷன் ட்ரேட் ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ரீவியஸில் ஒரு பையர் ஸ்ட்ராங்கான மொமெண்டம் வந்தாவே மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம். சரிங்களா? அது இல்லாமல் இந்த இடத்த ரீச் ஆகிடுச்சு, ஐஎஸ்எல் லெவல் இங்கே ரீச் ஆகணும் மார்க்கெட்டு. ஓகே, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டை நிறைய மார்ட்டிங்கில் எடுக்கிற சுச்சுவேஷன் தான் வருது. நான் மார்னிங்லேருந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன், மார்ட்டிங்கில் எடுக்கிற சுச்சுவேஷன் தான் அதிகமாக வருது. சரிங்களா? மார்க்கெட் கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது, பார்த்து பண்ணுங்க ட்ரேடிங். ஸோ இதுவுமே நமக்கு மார்ஜினல் சேஃப்டி எடுத்தனால தான் ப்ராஃபிட் ஆகும்னு நினைக்கிறேன். 3 ஓ மை காட், இது நமக்கு லாஸ். நம்ம சார்ட்டை சேஞ்ச் பண்ணிப்போம். ஓகே, இங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, பார்ப்போங்க. ப்ரீவியஸில் 3 ட்ரேடு லாஸ் ஆகிடுச்சா, அதை மட்டும் ரெக்கவர் பண்ணிவிட்டு நம்ம இந்த செஷனை க்ளோஸ் பண்ணிப்போம். ஏன்னா மார்க்கெட் அவ்வளோவும் ஸ்டேபிளாக இல்லை. எப்பவும் சொல்கிறது தான், மார்க்கெட்டில் எல்லா கான்செப்டும் ஒர்க் ஆகும், ஆனால் அது எப்பவும் ஒர்க் ஆகாது. சரிங்களா? எல்லா நேரமும் ஒர்க் ஆகாது. ஸோ உங்களுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ப்ராக்டிஸ் பண்ணி, ஸோ அந்தந்த இப்போ ப்ரைஸ் செக்ஷன் ஒர்க் ஆகுனா ஈவினிங் 4 to 6 அந்த மாதிரி ரேஞ்சில் ஒர்க் ஆகும். ஸோ மார்னிங் ஒரு 10 o'clock அந்த மாதிரி ரேஞ்சில் கொஞ்சம் மார்க்கெட் ஸ்டேபிளாக இருக்கும்போது ஒர்க் ஆகும்.
அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கும் டைமை ஃபிக்ஸ் பண்ணி எடுங்க. ஓகே, சரி வாங்க நெக்ஸ்ட் சார்ட்டு. இந்த சார்ட்டு தான் லாஸ்ட் ஆச்சு, எடுத்துருவோம். இங்கே நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற மாதிரி இருக்கு, பார்ப்போம். மல்டிபிள் ட்ரேட் எடுத்திருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓவரால் மார்க்கெட்டை பாருங்க. லோவர் லோ, லோவர் ஹை, அகைன் லோவர் லோ, லோவர் ஹை. இது ஒரு டபுள் பாட்டம் மாதிரி மார்க்கெட் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்த நான் ஏன் மல்டி ப்ளேஸ் பண்ணேன்னா, நமக்கு இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கான லெவல் இருக்குது. சரிங்களா? எப்போல்லாம் மார்க்கெட் அங்கே வந்திருக்காங்களோ அப்போல்லாம் ஒரு ரிவர்சல். சரிங்களா? அகைன் இந்த இடத்த வந்தோடனே ஒரு ரிவர்சல், அகைன் இந்த இடத்த போனோன்னா ஒரு ரிவர்சல். ஓகே, மார்க்கெட் இங்கே போனோன்னா அகைன் இந்த லெவலுக்கு ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இங்கே நான் மல்டிபிள் என்ட்ரி எடுத்தேன். அதுவும் இல்லாமல் நமக்கு ஒரு பெரிய கேண்டலாக எக்ஸாசம் கேண்டலாக வந்ததுனால நான் இங்கே ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இது நம்ம இன்னொரு வீடியோவும் அனலைஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ட்ரெண்டு. ஓகே, எப்பவுமே ஒன்று தெரிஞ்சுக்குங்க, ஒரு சப்போர்ட்டு ஒரு ட்ரெண்டு இந்த மாதிரி கூடுற இடத்த உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. கண்ணை மூட்டு அங்கே ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 90% அக்யூரேசி இருக்கும். சரிங்களா? ஒரு ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, இந்த இடத்த மார்க்கெட் அகைன் நீங்கள் வந்து டச் பண்ணும்போது நமக்கு இங்கே நல்லாவே அக்யூரேசி இருக்கும். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே ஒரு பை என்ட்ரி எடுக்கலாம். அதேமாதிரி செல்லர் மூமெண்ட்டாலும் செல் என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, எப்பவுமே ஒன்று சொல்கிறேன், மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு. சரிங்களா? அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆக போகுது, இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு எதுவும் இல்லை, நம்ம இங்கே வந்து பார்த்தது இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி மூவ் ஆக போகுது. ஸோ அந்த மூவ் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும். இப்போ இது பை சைடு இருக்குதுன்னா பை சைடு, அதேமாதிரி செல் சைடு இருந்தால் செல் சைடு. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கான கேண்டல்ஸ்டிக் உங்களுக்கு கிடைக்கணும். இங்கே பாருங்கள், எனக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் கேண்டல்ஸ்டிக்காக கிடைச்சதுனால நான் இங்கே ஒரு சப்போர்ட் லைன் முடிஞ்சனால பை என்ட்ரி எடுத்தேன். சரிங்களா? அதுவும் மல்டிபிள் என்ட்ரி, இது நமக்கு ப்ராஃபிட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ இதோட இந்த செஷன் நம்ம க்ளோஸ் பண்ணிப்போம். சரிங்களா? லாஸ்ன்றது மார்க்கெட்டில் காமன், அது எல்லாருக்குமே வரும். சரிங்களா? அந்த லாஸை பீட் பண்ணி நீங்கள் போகாதீங்க. எப்பவுமே லாஸை கவர் பண்ண போகாதீங்க. பொறுமையாக இருந்து அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. ஸோ வீடியோ பர்பஸ்க்காக தான் நான் இவ்வளோ வேகமாக ட்ரேட் எடுக்கணும், தவிர என்னோட அனலைஸ்லாம் இன்னும் பொறுமையாக தான் இருக்கும். ஓகே, அதே போல் இந்த மாதிரியான சிம்பிளான ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், எங்கிட்ட நம்மளே டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.